கரெக்டா? தெளிவா குழப்பம் இல்லாம இருக்காங்கயா. Time for us to start Super Jodi. Alright, நம்ம சூப்பர் ஜோடியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓடிய பேர் பேஷ் பேஷ். ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? காஃபி. அதுதான் இந்த கான்டெஸ்ட்க்கு பின்னாடி இருக்கும் சீக்ரெட். இப்போ உங்க வைஃப் எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்மளுடைய கிச்சனுக்கு போக போறாங்க. அந்த கிச்சன்ல அவங்களுக்கு காஃபி போட தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னவாக இருக்கும்? காஃபி தூள், சர்க்கரை, பால், சூடு பண்றதுக்கு ஸ்டவ், கப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சிருக்கோம். இப்போ உங்க மனைவி 5 கப் காஃபி போட்டு அங்க தனியா வச்சிடணும். ஓகேங்களா? கணவன்மார்கள் அப்புறம் ஒருத்தராக மேடைக்கு வந்து அவங்க வைஃப் போட்ட காஃபியை டேஸ்ட் பண்ணி இதுதான் என் வைஃப் போட்ட காஃபி அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிக்கிற ஜோடிக்கு ஹையஸ்ட் மதிப்பெண்கள், கண்டுபிடிக்காத ஜோடிக்கு அந்த காஃபி மட்டும் ஃப்ரீ. ஓகேங்களா? சோ மனைவிமார்கள் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கிச்சனுக்கு போலாமா? வாங்க லேடீஸ், போலாமா? Okay, so ladies, வாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடியே கமகமன்னு நீங்க போட்ட காஃபி எல்லாம் வந்தாச்சு. இப்போ கணவர்மார்கள் மேடைக்கு வர போறாங்க, கண்டுபிடிக்க போறாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கிறது முன்னாடி உட்கார்ந்திருக்க ராஜா தான். சோ ராஜா, நீங்களே ஃபர்ஸ்ட் வந்துருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மேங்களோட காஃபி எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்டா மேடம்? ஏங்க சீக்கிரமா போய் கண்டுபிடிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட்ங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. காபி குடிக்கிறதுக்காகவா இல்ல குடிக்காம இருக்கிறதுக்காகவான்னு தெரியல. கண்டுபிடிச்சிருவாரா? சூப்பர். மேடம், அண்ணிய பார்த்து கண்ணடிக்கிறாரு. இல்ல புரியல. ஜாடைலாம் காமிச்சா? இல்ல அது இல்ல. ஐயா, ஜாடைலாம் காமிச்சா என்ன இந்த மனுஷன் சீட்டிங்லாம் பண்றாரு? இல்ல. ஆக்சுவலி பால் இருந்தாலும் இல்லைனாலும் என் பொண்டாட்டி போடுற காஃபி ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான். யோசிச்சு சொல்லுங்க. கரெக்டா? என்னது? நீங்க காஃபி குடிக்க வந்திருக்கீங்களா இல்ல காம்படிஷன் வின் பண்ண வந்திருக்கீங்களா? இது கூட ஓகே தான் மேடம். என்னது? ஐயோ, லாக் பண்ணிட்டுமா ஃபைனலா? காதலிக்க நேரமில்லை. கரெக்டா சொல்லிட்டீங்க சார். ஆனா எனக்கு சத்தியமா எப்படின்னு புரியல. ஏன்னா 4 கப்பலுக்கு வரைக்கும் உருண்டு பரண்டு நடிச்சிட்டாங்க. வேற பதில் தான் வந்தது. ஆனா நீங்க எப்படி பார்த்து ஊன்றீங்க, அவங்க சிரிக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க, புரியலையே. நாங்க கல்யாணம் பண்ணி போய் பார்த்த முதல் படம். இந்த படத்தை எப்ப பார்த்தாலோ பேசினாலோ சீதாவோட முகத்துல ஒரு வெக்கம் கலந்த சிரிப்பு வரும். இப்பவும் அதே சிரிப்பு வந்துச்சு. அதான் சொன்னேன். So cute. ஐயோ, கண்ணிலேயே கண்டுபிடிச்சிருப்பாரோ? சூப்பர்ல. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது சார், நாங்க என்னடா வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எங்களையே நாங்க கேட்டுக்கிறோம். வார்த்தைகளே இல்லாமல் மௌனமாக நீங்க கண்ணுக்கு கண்ணு பேசிக்கொள்ளும் அந்த 1000 வார்த்தைகள் நம்மளால வார்த்தைகளால சொன்னாலே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. உண்மையிலேயே இன்னைக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க நம்பிக்கை கொண்டு வரது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச் மேம். உண்மையிலேயே பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ப்ளீஸ் நீங்க உட்காந்துக்கலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எனக்கு காஃபி போட தெரியாதா? ஏன் உங்க அப்பா வச்சோ இல்ல உங்க தங்கச்சியை வச்சோ காமெடி பண்ண வேண்டியதானே? இல்ல உமா, நீ கோச்சுக்காத. அது அப்படி இல்ல. எல்லாரும் உள்ள என்ன பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. எனக்கு அப்படியே பொத்திக்கிட்டு வந்துச்சு. நீங்க என்னமோ எனக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரியும், நீங்க என்னமோ ஒரு பொண்டாட்டி தாச மாதிரியும் எப்ப பார்த்தாலும் எனக்கு கை கால் அமுக்கி விட்டுக்கிட்டு
எனக்கு நீங்க அடங்கி போற மாதிரி தானே எல்லாரும் பேசுறாங்க. இத்தனை நாள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் பேசினாங்க. இப்போ இத பார்த்து ஊரே பேச போகுது. இதெல்லாம் எனக்கு தேவையா? அவங்க சொல்றதுலயும் ஓரளவுக்கு உண்மை இருக்குதானே உமா? என்ன? இல்ல, கோபப்படாத. அது உன் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்கு ஆகாது உமா. நான் என்ன அர்த்தத்துல சொன்னேன்னா, இவங்க சொல்ற மாதிரி நான் தப்பா சொல்லல. நான் பெருமையா சொல்றேன் உமா. பொண்டாட்டிய அன்பா பாத்துக்கிறேன்னு வெளியே சொல்றது ஒரு பெருமை தானே உமா? நீ கூட அந்த படத்தோட பேரை சொல்லும்போது அந்த மாதிரி தானே செய்கை பண்ணி காமிச்ச. இங்க பாருங்க, எப்படியாவது இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும். அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். விடுமா, அந்த பணம் வந்து நம்ம வீடு நிறையவா போகுது. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த காசை எடுத்துட்டு போட்டோம். விடுமா. நான் ஜெயிக்கணும்னு சொன்னது அந்த 1 லட்சம் ரூபாய் காசுக்காக இல்ல. நான் என்ன உங்க அண்ணன் மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நம்மள எல்லாரும் கேலியா பாக்குறாங்களே, அவங்க முன்னாடி நாம இதுல ஜெயிச்சு அவங்க முகத்துல கரிய பூசணும். புரியுதா? ஏய், அறிவிருக்காடி உனக்கு? அறிவிருக்கா? ஏன் இப்ப டென்ஷன் ஆவறீங்க? எதுவா இருந்தாலும் கத்தாம மெதுவா பேசுங்க. மரமண்டை உன் மரமண்டையில ஏறி தொல்லனா வேற என்னடி பண்றது? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? புன்னைக மன்னனுக்கு எப்படி காட்டணும்னு உனக்கு தெரியாதா? வாயை 1.5 கிலோமீட்டருக்கு அப்படியே ஈன்னு காட்டுற. பயம் வருமா வராதா? அதுக்காக நான் என்ன ரேகா மாதிரி மலை மேல இருந்து குதிச்சா காட்ட முடியும்? குதிக்க வேண்டியதுனடி. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. அப்படியே அடிச்சு கொன்றுவோம் பாத்துக்க. உனக்கு நடிக்க தெரியாதா? இத நான் நம்பணுமா? இங்க பாரு, நீயும் உங்க அம்மா வந்து அந்த உலகத்துல பெரிய நடிகைங்க. இப்ப எதுக்கு எங்க அம்மா விழுக்குறீங்க? ஆமா, பெரிய உங்க அம்மா. ஒரு 10 ரூபா வேணா நீ என்ன நடிப்புன்னு எனக்கு தெரியாதா? உங்க அம்மா நல்ல காலையை நொண்டிக்கால்னு சொல்லி என்னமா சீனை போட்டு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து என்னவே ஏமாத்தினவங்க தானே. இப்ப நடிக்க தெரியலன்னு சொல்ற? அப்படியே மண்டையில போட்டணும். ஏன் நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா? நான் போட்ட காஃபியை கூட உங்களால ஒழுங்கா கண்டுபிடிக்க முடியல. இங்க பாரு, அடிச்சு நீ போட்டது காப்பியா? காப்பி அடி. நீ வெளில போய் சொல்லி பாரு, ஒரு பைய அத காஃபின்னு ஒத்துக்க மாட்டான். இந்த லட்சணத்துல அத நான் கரெக்டா கண்டுபிடிக்கல, நீ சொல்லி காட்டுற. மூஞ்சும் மொகரையும் அந்தால பாத்தியா? மோப்பம் முடிச்சே கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு வயசான ஆளு மோப்பம் முடிச்சு அது காஃபின்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த அம்மா நம்ம சிரிக்குது, இவர் என்னமோ படம் வேற கரெக்டா சொல்றாரு. அந்த அறிவுல கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்காடி? சரி, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷனா? அந்த 1 லட்சம் ரூபாய் மட்டும் கிடைக்கலன்னு வையே, உன்னை இங்கே டிவோர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னங்க நீங்க எதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், இது என்ன விளையாட்டு நினைச்சியது? 4 8 விஷயமா இது? ஏய், 1 லட்சம் ரூபாடி, 1 லாக், 1 போட்டு 5 0. இங்க பார், அது மட்டும் கைக்குள்ளன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளவு சொல்லிட்டேன். அந்த ஆளு சும்மாவே நம்மளை பார்த்து அந்த சிரிப்பு சிரிப்பாரு. அவருக்கு முன்னாடி நான் தோத்து மட்டும் நிக்க வச்சேன்னு வையே. சரி, அடுத்து என்ன போட்டியா? அது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா? பர்ஃபார்மன்ஸா? இது வேறயா? சரி, என்ன பண்ணுமா? அதாங்க பாட்டு, டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. நீ கூட அப்பப்ப இந்த மாதிரி ரீல்ஸ் போடுவியா? அதுவா? அதே மாதிரிதான். எனக்கு சுத்து போட்டாலும் வராத, இப்ப என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இது என்னோட ஏரியா, நான் பாத்துக்கிறேன். என்னோட டான்ஸுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? நீங்க சும்மா கூட மட்டும் நில்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நம்ம தான் அடிக்கிறோம். வரேன். கணவர்லாம் இப்ப வந்துடலாமா? வாங்க, ராஜேஷ் சாரீஸ் கொண்டு வந்துருங்க. ஓகே, கணவர்கள்லாம் க்ளோஸ் அப்ல நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, யாருமே அவங்க வைஃப் கிட்ட எந்த க்ளூ கொடுக்க கூடாது. ஓகேயா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, முதல்ல மேகலா. இதான் மேடம்.
பிரைஸ் நமக்கு தான். இதான் கன்ஃபார்மா இதேதான். எப்படி இவ்வளவு கரெக்டா ஒரே தடவை கண்டுபிடிச்சிட்டீங்க? அது ரொம்ப சிம்பிள் மேடம். அவரு கை காசு போட்டு எடுத்து தராருன்னா எப்படியும் விலை குறைச்சலா சுமாரான புடவையை தான் எடுப்பாரு. அதே நினைப்புலதான் இங்கேயும் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதான் கரெக்டா எடுத்தேன். இதானே கரெக்ட் தானே மேடம்? இதான். ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க. சேலை இதுதான், ஆனா இதுக்குள்ள இருக்க சூட்சுமம் இதுதான் எனக்கு தெரியாது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க மேகலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க கை தட்டுங்க. உட்காந்துக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். சூப்பர். சூப்பர் கண்டுபிடிச்சல. அடுத்தது உமா. கண்டுபிடிக்க முடியலையா? நல்லா பாருங்க என்ன சாய்ஸாக இருக்குமோ அவருடைய ஃபேவரட் கலர். இல்லங்க முடியல. அவர் இது வரைக்கும் எனக்கு புடவை வாங்கி கொடுத்ததே இல்ல. இதே பேண்ட் ஷர்ட்னா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா அவருக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேன். வாவ் சூப்பர். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி சீதம்மா வாங்க ப்ளீஸ். இதான். என்னமா வந்த உடனே முதல் சாரையா எடுத்துட்டு இதான் சொல்லிட்டீங்க? எனக்கு பிடிச்ச கலர், டிசைன், பார்டர் இது எல்லாமே அவருக்கும் அத்துப்படி. நான் விரும்புறத அவர் எடுப்பாரு, அவரு விரும்புறது தான் நான் எடுப்பேன். அவ்வளவுதான். இவ்ளோ சிம்பிளா இருக்கும் சூசிங்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு கடைக்குள்ள வந்த உடனே 500 சேலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சேலை நம்ம எடுப்போம். ஆனா மேடைக்கு வந்த உடனே முதல் சேலை தான் என்னோட ஃபேவரட் சேலை அப்படின்றதுலாம் வேற லெவல் பண்றீங்க. தேங்க்யூ மேம். கங்க்ராச்சுலேஷன். சரியான பதில சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ. announcement of the title winner அப்படின்ற நேரம் நமக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி எல்லாருமே எதிர்பார்த்தது மார்க்கண்டேயன் சாரும் சீதாமாவும் தான் வின் பண்ணுவாங்கன்ட்டு. அதுவும் இத்தனை சுற்றுகள் விளையாடுறதுக்கு அப்புறம் கவிதை அப்படின்றது சாருக்கு ஜுஜுபியான மேட்டராக இருக்கும்னு நினைச்சோம். ஆனா for reasons known best to them அவங்க அந்த சுற்றுல இருந்து விலகிட்டாங்க. So quite obviously நம்ம ஸ்கோர் டேபிள்ல பார்க்கும்போது ஆல்ரெடி 60 மதிப்பெண்கள் வின் பண்ணி இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் ஆக 60 மதிப்பெண்கள் வின் பண்ணி 120 மதிப்பெண்கள் டோட்டலாக வின் பண்ணி பாண்டியன் மலர் இந்த சூப்பர் ஜோடி டைட்டில் வின் பண்றாங்க. சோ சூப்பர் ஜோடியின் வின்னர் பாண்டியன் மலர் வாங்க. பண்றது 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காசோலை. நல்லா இங்க உட்கார்ந்து கை தட்டுதான் லைக். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னாங்க. சோ சூப்பர் ஜோடியோட டைட்டில் வின்னர் பாண்டியன் மலர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் கை தட்டுங்க. ஓகே சோ சந்தோஷமா ரெண்டு பேருக்கும்? சந்தோஷமா இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாருக்கு தேங்க்யூ சொல்ல போறீங்க? மலருக்கு தான் மேடம் தேங்க்ஸ் சொல்ல போறேன். சூப்பர். நாங்க உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு யங்கான ஹாப்பியான என்டர்டெய்னிங்கான கப்பலா தெரியுறீங்க. and I think நீங்க யார்கிட்ட இருந்து இப்படிதான் வாழணும்னு உதாரணம் எடுத்துக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது. அதனால அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி, உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ so much. Alright, so மலரன் பாண்டி இன்னைக்கு இந்த சூப்பர் ஜோடி டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. ஒரு அழகான குடும்பம் 5 ஜோடிகளாக பிரிஞ்சு இன்னைக்கு போட்டிட்டு இருந்தாலும் இங்கிருந்து போகும்போது நிறைய அழகான விஷயங்கள் கத்துக்கிட்டு ஒன்னாக குடும்பமாக போவீங்க அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை. மீண்டும் இன்னொரு ஃபேன் மீட், இன்னும் நிறைய கப்பல்ஸ் கூட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருங்க சூப்பர் ஜோடி. டேக் கேர் அண்ட் டாடா. ஓகே பை பை. பை மேடம். என்னங்க
பலமான யோசனையில இருக்கீங்க. அதுல பாரு சீதா, அவ்வளவு தூரம் வந்து கடைசியில விட்டுட்டோமே. எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க தெரிஞ்சுதான் விட்டீங்களா தெரியாம விட்டீங்களான்னு என்னால நம்பவே முடியல. அந்த செகண்ட்ல டக்குன்னு எனக்கு தோணாம போயிடுச்சு சீதா. இல்லன்னா இந்நேரம் பிரைஸ நம்ம தான் அடிச்சிருப்போம். அவளுக்கு போயிடுச்சு. எனக்கு என்னமோ நம்ம ஜெயிக்கணுங்கிறத விட மலர் தோத்துறக்கூடாதுன்னு விட்டு கொடுத்துட்டீங்களோன்னு தோணுது. என்ன சீதா சொல்ற? நான் ஏன் அவளுக்கு விட்டு கொடுக்கணும்? அது உங்க மனசுக்கு தானே தெரியும். என்ன கேட்டா எப்படி தெரியும்? பாரு சீதா, நாம இந்த போட்டியில கலந்துகிட்டதே இவங்க எல்லாரையும் விட நாம தான் நல்ல புருஷ முண்டாட்டியா இருக்கோம்னு இவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கதான். அது ஏதோ ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. அதுக்காக நாம ஒன்னும் தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்லையே. எனக்கு என்னமோ மலர் அவளா ஜெயிச்ச மாதிரி தெரியல. வேற எப்படி ஜெயிச்சாங்களா? எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும் மிஸ்டர் மார்க்கண்டேயன். ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எதை ஒத்துக்கணும் சீதா? நீங்க விட்டு கொடுத்தத. நான் யாருக்கும் விட்டு தரணும்னு அவசியம் இல்ல சீதா. சரி விடுங்க, அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல. அப்பா பா, எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும். சீதா, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க வந்து ஏன் சொல்றானா? பா, அந்த பிரைஸ் மணி 1 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கணும் தானே நீங்க விட்டு தந்தீங்க. எனக்கு நல்லா தெரியும்பா. சீதா, அதான் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இவ என்ன புதுசா அடுத்த கதையெல்லாம் ஓட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கா? அப்பா, நியாயமா பார்த்தா இந்த பணம் உங்களுக்கு தான்ப்பா சேரணும். பா, இத வாங்கிக்கோங்கப்பா. சீதா, அவளை போக சொல்லு. பா, என்னை விட உங்களுக்கு தான்ப்பா இந்த பணம் ரொம்ப அவசரமா தேவைப்படுது. ப்ளீஸ் பா, நீங்க இத வாங்கிக்கோங்க. என்ன பிச்சை போடுறியா? நான் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும்னு எனக்கு நீங்க இத பெருந்தன்மையா விட்டு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு டிவி பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொத்த ஊர் கண்ணுமே உங்க 2 பேர் மேலயும் பட்டிருக்கும். பா, உங்க 2 பேருக்கு ஒரே ஒரு தடவை சுத்தி போட்டு போயிடுறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னங்க? என்ன சீதா, ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவ ஏதோ கேக்குறா பாருங்க. என்னவா? பா, தயவு செஞ்சு பண்ணுங்கப்பா. என்னது ஆசீர்வாதமா? எதுக்கு? காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டிட்டேன்ப்பா. காலேஜ்க்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் உங்க ஆசீர்வாதம் கேட்டு வந்திருக்கேன். நீ காலேஜ்ல சேர்ந்திருக்க, நீ ஃபீஸ் கட்டிருக்க, நீ படிக்க போற. இதுல நான் ஆசீர்வாதம் பண்ண என்ன இருக்கு? எப்ப ஆசீர்வாதம் வாங்கணுமோ அப்ப நாங்க உங்க கண்ணுக்கு தெரியல. இப்ப என்ன ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது கிடக்கு? பா, எப்போ நீங்க என்ன செமஸ்டர் அப்போ காலேஜ்ல டிராப் பண்ணீங்களோ அதுதான் நீங்க எனக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம். அப்புறம் அன்னைக்கு பாண்டி பணத்தை தொலைச்சிட்டு தவிச்சு நின்னப்போ நீங்க உங்களோட பணத்தை அவனோடதுன்னு சொல்லி தீபாவளிக்கு புடவை வாங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அதுதான் நீங்க எனக்கு பண்ண 2வது ஆசீர்வாதம். அப்படி பார்க்காத சீதா. இந்த பாரு, எனக்கு ஒன்னும் தெரியாது. அவ பாட்டுக்கு என்னென்னமா உளறிட்டு இருக்கா. அவ சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சீதா. அன்னைக்கு நடந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நீங்க எனக்காக விட்டு கொடுத்தீங்கல்ல, அது நீங்க எனக்கு பண்ண 3வது ஆசீர்வாதம். உங்க நல்ல மனசுக்கு நீங்க எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்துடுறீங்க. ஆனா நான் செஞ்ச தப்புக்கு நீங்க எனக்கு ஆயுசு முழுக்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்பா. என்னைக்குமே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அத நான் என்னைக்குமே மாத்திக்க போறதில்ல. பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நீயும் பண்ணுமா. சேர்ந்து நில்லுங்க 2 பேரும்.
போயிட்டு வரேன்ப்பா, போயிட்டு வரேம்மா. என்ன சீதா, என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அவ வந்து சும்மா டிராமா போட்டு உன்னை குழப்பி விட்டு மறுபடியும் நம்ம கிட்ட ஒட்டிக்க பாக்குறா. அவ என் பொண்ணும் கிடையாது, நான் அவளுக்கு அப்பனும் கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன தீபாவளி புடவை? நீங்க பாண்டிக்கு காசு கொடுத்தது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்கேயாவது போய் எதையாவது பண்ணிட்டு வந்து இங்க வந்து உளர வேண்டியது. போன் அடிக்குது சீதா, எங்க வச்சேன்? என்னங்க, என்னாச்சு? முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. காலப்படி வைங்க, ரத்தம் வருது. என்னங்க நீங்க கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? ஒண்ணு இல்ல சீதா, நகத்துல லேசா இடிச்சிட்டோம் போல. பரவாயில்ல, சரி நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்ன சீதா? சொன்னா கேளுங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க, உட்காருங்க. இந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போங்க. சரி கிளம்புறேன். இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. சொன்னா கேளுங்க, உட்காருங்க. என்னங்க? சொல்லு சீதா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேலைக்கு போகாம லீவ் போட முடியுமா? ஏன், வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லங்க, கிளம்பும் போதே சகுனம் சரியில்லாம இருக்கு, அதான். என்ன விளையாடுறியா சீதா? நான் கவனிக்காம வந்து காலில் அடிச்சுக்கிட்டேன். இத வேற மாதிரி டீல் பண்ண ஒரே ஒரு வழிதான் இருக்கு சார். நீங்க வேணா உங்க டிரைவர் கிட்ட பேசி பாருங்க. அவர்கிட்ட என்ன சார் பேசுறது? வண்டிய அவரே ஓட்டின மாதிரி ஒத்துக்க வச்சீங்கன்னா அவரே சரண்டர் ஆன மாதிரி ஒரு செட்டப் பண்ணி உங்க பொண்ணு மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம பாத்துக்கலாம். நீங்க அவரை கூப்பிட்டு வச்சு பேசி பாருங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுன்னா நாளைக்கு காலையில உங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ண வேண்டியது. எப்படியாவது அவர்கிட்ட பேசுங்க. இதனால நம்ம பொண்ணு ஜெயிலு கோட்டுன்னு போறத பாத்துக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாதுங்க. எதுவா இருந்தாலும் உடனே முடிவெடுங்க. நமக்கு டைம் இல்ல. உடனே முடிவு பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். அதுவும் இல்லாம சம்பவம் நடந்த இடத்துல உங்க டிரைவர் இருந்ததுனால அவரை ஒத்துக்க வச்சுட்டா நமக்கு இந்த கேஸை டீல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த விஷயமும் வெளியே தெரியாம பாத்துக்கலாம். இல்ல, அந்த ஃபைலை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா டீடைல்ஸும் அதுலயே இருக்கு. அத கரெக்டா பாருங்க. இல்ல இல்ல, நான் வர மாதிரி இல்ல இப்போ. என்னடா? கோலம் மேல நிக்காதீங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணாகாது, விடுறா. பாட்டி அவ்வளோ அழகா கோலம் போட்டு வச்சிருக்காங்க, அதை ஏன்ப்பா மிதிக்கிறீங்க? டேய், நடக்கிற வழியில கோலம் போட்டா எப்படிடா மிதிக்காம இருக்க முடியும்? அப்பா, கோலம் தள்ளிக்காதீங்கப்பா. அழிச்சு என்னடா பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா தாத்தா சவுக்கு வச்சிருக்காருல, அதுல உங்களை வெளு வெளுன்னு வெளுப்பாரு. இந்த வயசுல பேச்ச பத்தியா ராஸ்கல்? ராஜா, ஏண்டா குழந்தைய போட்டு அடிக்கிற? இது ஏன் புள்ள. நான் அவனை அடிப்பேன், உதைப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், என்னடா இப்படி பேசுற? அறிவோட தான் பேசுறியா? அவன் குழந்தைடா. அந்த குழந்தை என்ன பேச்சு பேசுச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியல.
நீங்க 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு இல்லாத புள்ளதெல்லாம் சொல்லி ஏத்தி விடுறீங்களா? உங்களை தான் சொன்னா என்னமோ சவுக்கு எடுத்துட்டு வருவாராம. ஏதோ அப்பா வச்சேன்னு பாக்குறேன். திருப்பி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? ஏதோ அமைதியா இருக்கலாம்னு நானும் பார்த்தா 2 பேரும் என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஆட்டத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கங்கம்மா. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியாது. டேய், நீ எதுவும் பேசாம உள்ள போ. என்ன போறது? என்ன போறது? போலாம். அண்ணே அண்ணே, என்னன்னு இது? என்னடா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? போயும் ஒரு கோலத்தை அழிச்சு அதுல என்னடா சாதிக்க போற? இந்த பேச்செல்லாம் நீ வேணாம். நானும் பொறுத்து பாத்துட்டேம்மா. உங்க அட்டகாசம் தினம் தானே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க உங்க புருஷன்? வர சொல்லுங்க அவரை. ராஜா, நீ உள்ள போட. மேகலா, நீ அவனை கூட்டிட்டு போமா. என்ன கூட்டிட்டு போறது? நாங்களும் போனா போதும்னு பாத்துக்கிட்டே போனா நீங்க போலீஸ கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்க. அவரும் ஆம்பளை தானே. இன்னும் எவ்வளவுதான் நீங்க குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருப்பாரு? அவரு பெத்த புள்ளையே இந்த சின்ன வயசுல என்ன பேச்சு பேசுறான்? அவருக்கு அசிங்கமா இருக்காதா? இப்ப என்ன செய்யணுங்கிற மேகலா? நான் வேணும்னா மன்னிப்பு கேக்கட்டா? ராஜா, என்ன மன்னிச்சிடுறா. அவர் என்ன சவுக்கால் அடிப்பாரு, இஷ்டத்துக்கு பேசுவாரு. 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த பாருங்க, நான் வேற எதுவும் பேச விரும்பல. என்னோட 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை இப்ப எடுத்து வைங்க. 7.5 லட்சம் ரூபாய் எடுத்து வைங்க. நான் படுத்து வெளியே போயிட்டே இருக்கேன். எங்களுக்கு இந்த வீடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். என்னடா இப்படி திடீர்னு கேட்டா? 11 மணிக்கு மேல என்னோட முதலாளி வீட்டுல இருந்த ஆள் வந்து உங்ககிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. 30 லட்சமா? ஆமா. அத வாங்கி இந்த ராஜா பை கிட்ட ஒரு 7.5 லட்சத்தையும், உமா கையில 6 லட்சத்தையும், இந்த மலர் கிட்ட 5 லட்சத்தையும் கொடுத்துரு. கொடுத்த கையோட அவங்கள வெளியே போக சொல்லு. இந்த பாரு, போகலன்னா அவங்க பாத்திரம் பண்டத்தெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிரு. எங்கேயாவது போய் தொலையட்டும். மீதி இருக்கிற 11.5 லட்சத்தை உடனே கொண்டு போய் பேங்க்ல போட்டுரு. அத உன்னோட செலவுக்கு வச்சுக்க. இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்க எங்க போறீங்க? என்ன வேலைக்கு போறீங்க? அவங்க எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு பணம் தராங்க? 30 லட்சம் ரூபாய உங்களுக்கு தராங்கன்னு சொன்னா எனக்கு என்னமோ இந்த வேலையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. நான் போற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம் சீதா. நீ மட்டும் இல்ல, வேற யாரு நினைச்சாலும் நினைச்ச நேரத்துக்கு என்ன வந்து பார்க்க முடியாது. நீங்க இப்படி சொல்றத நினைச்சா எனக்கு இன்னும் பயமா தான் இருக்கு. நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்கன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. என்ன பண்ண போறீங்க? உன்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல சீதா. இந்த பசங்க கிட்ட அவங்க பணத்தை மூஞ்சில விட்டு எறிவேன்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும். உங்க முன்னாடி உங்களை விட நல்லா வாழ்ந்து காட்டுவேன்னு அடிச்சு சொன்னதும் உனக்கு தெரியும். அதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இத விட்டா அப்புறம் என்னைக்குமே கிடைக்காது. அதுக்காக இப்படி நாம 2 பேரும் பிரிஞ்சு நீங்க கண் காணாத இடத்துக்கு போய் நீங்க என்ன செய்றீங்க ஏது செய்றீங்கன்னு தெரியாம உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு நான் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? கவலைப்படாத சீதா. நாளையில இருந்து நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு நினைச்சுக்க. திடீர்னு ஏதாவது அவசரம் நான் உங்களை பார்க்கணும்னா என்னங்க செய்யறது? அப்படியெல்லாம் எதுவுமே வராது. அப்படி வந்தாலும் நீ நினைக்கிறதுக்கு முன்னால நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன். போதுமா? ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சீதா. நான் திரும்ப வர்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட நீ வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. அது என்னவா இருந்தாலும் சரி. ஆமா, சீதா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? சீதாவுக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுடா. என்னமா இருக்கு சொல்ற நீ? முதலாளி ஒரு வேலையா நார்த்துக்கு ஒரு 6 மாசம் அனுப்புறாருன்னு பொய் சொல்லி ஒரு வழியா சீதாவை நான் சமாளிச்சு வச்சிருக்கேன்டா. டேய்,
நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ தாண்டா அதை காப்பாத்தணும். நீ சொல்ற கதைய யாராவது நம்புவாங்களா? எந்த ஓனராவது 6 மாச வேலைக்கு 30 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுப்பாங்களா? எப்படியோ நிலா, நீ தாண்டா இதை சீதா கிட்ட எடுத்து சொல்லணும். இத பாரு, நான் வர்ற வரைக்கும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தாண்டா பாத்துக்கணும். இத பாரு, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறேங்கிற விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுடா. ஐயா ஐயா, என்னையா? டிரைவர் மார்க்கண்டேயனோட பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? என்னவா? எதுவா இருந்தாலும் நீலகண்டன் பேசிக்க சொல்லியா? பொண்ணு வேற 2 நாள்ல கிளம்ப போகுது. இந்த நேரத்துல இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? சார், இல்லைன்னா நீங்களே வந்து பேசி அனுப்பிடுங்க. சரி, அந்த அம்மா இங்க வர சொல்லு. அம்மா வாங்கம்மா, ஐயா உங்களை உள்ள கூப்பிட்டாரு. ஐயா வர சொல்லியா? வாங்கம்மா. ஐயா. என்னம்மா? யாரு வேணும்? இல்லங்க ஐயா, இந்த வீட்டோட. ஆமா, இது என் வீடுதான். உனக்கு என்ன வேணும்? நான் உங்க டிரைவர் மார்க்கண்டேயனோட வைஃப். மார்க்கண்டேயனா? அப்படியெல்லாம் இங்க யாரும் என்கிட்ட வேலை செய்யலையே. இல்லங்க, இந்த இடத்தோட அட்ரஸ் தான் கொடுத்தாரு. அம்மா, யார் எந்த அட்ரஸ் கொடுத்தாலும் யார் எவருன்னு விசாரிக்காம நேரம் இங்க வந்துருவியா? அது இல்லங்க, மார்க்கண்டேயன். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த பேர்ல யாரும் இங்க இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த அட்ரஸ் தானே கொடுத்துட்டு போனாரு. அம்மா, சும்மா தேவையில்லாம தப்பான அட்ரஸ் கொண்டு வந்துட்டு அதை இதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. நீ இப்ப இங்க இருந்து கிளம்ப போறியா இல்ல போலீஸ் கூப்பிட்டு புடிச்சு கொடுக்கவா? இல்லங்க, நான் போயிடுறேன். முதல்ல கிளம்பு கிளம்பு. ஏய் வீணா போறோம். யார் என்னன்னு விசாரிச்சு கூட்டி வர மாட்டேன். பய குட்டி பையன். சரிங்க அம்மா, வாங்கம்மா வாங்க. என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காரு. யாராவது பணத்துக்காக ஜெயிலுக்கு போவாங்களா? என்னடா நியாயம் இது? என்கிட்ட எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, அவர் தான் சொல்லல, நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் இதை அவரை பண்ண விட்டுருக்க மாட்டேன்ல. நம்ம நேரா போவோம். அந்த ஆள்கிட்ட எங்களுக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என் புருஷனை வெளியில எடுத்து கொடுத்துருங்கன்னு கேக்குறேன். அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்கன்னு. அண்ணா அண்ணா ப்ளீஸ், எனக்கு என் புருஷன். சார் சார், இவர்தான் மார்க்கண்டேயன் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரு. நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். வணக்கம் சார். என்னையா? இவங்க நம்ம கிட்ட டிரைவரா இருந்தான்ல, என் ஃப்ரெண்டு மார்க்கண்டேயன், அவனோட மிஸ்ஸஸ். அதுக்கு என்னப்ப? என்னன்னு இது? நான் முதல்ல வந்து கேட்டப்போ மார்க்கண்டேயன் யாருமே இல்ல, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்தமா, உன்னை எனக்கு தெரியாதுல்ல. சரி, அதை விடு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்க அதை சொல்லு. இல்லைங்க, மார்க்கண்டேயனை வெளியில எடுக்கணும். என்ன? மார்க்கண்டேயனை வெளியே எடுக்கணுமா? ஆமா சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்க பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட்க்கு தானே மார்க் தான் பழியை ஏத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிக்கிறீங்க. யோ, நீதாயா ஒண்ணும் தெரியாத லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஆள் டிரைவரா என்கிட்ட வேலை பார்த்தேன். வண்டி எடுத்து போய் யார் மேலே இடிச்சிட்டு அடிபட்டவன் செத்து போயிட்டேன். போலீஸ் அவனை பிடிச்சி உள்ள போட்டுருக்கு, அவ்வளவுதான். ஏய், போய் சொல்லாதயா. உன் பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட்க்கு தான் மார்க் உள்ள போயிருக்கான். நீங்க பணம் தரேன்னு சொன்னீங்க, அதனாலதான் உள்ள போயிருக்கான். இப்ப மாத்தி பேசுனா என்னங்க அர்த்தம்? என்னய்யா புதுசு புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? யாரோ ஒரு பொம்பளைய கூட்டி வந்து பணத்தை ஆட்டையை போட்டு போலாம்னு பாக்குறியா? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்க பாத்துக்க.
ஒரு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு இப்படிதான் பண்ணுவேனே. நீ யோக்கியமானவனா இருந்தா இந்நேரம் பணத்தை எடுத்துட்டு போய் அவன் கையில கொடுத்துடணும்ல. அந்த பணத்தை தராம ஏமாத்திட்டல. உன் பொண்ணுக்காக அவன் ஜெயிலுக்கு போயிருக்காயா. அவனை ஜெயில இருந்து வெளியில எடுத்துட்டு வானா மாத்தி மாத்தி பேசிக்கிற. யோ நீ எல்லாம் நல்லா இருப்பியாயா? இந்த பாரியா, நான் எவனுக்கு பணம் தரணும்னு சொல்லல. என் பொண்ணுக்காக யாரும் வந்து ஆஜராகல. மார்க்கண்டேன்னு ஒருத்தன் என்கிட்ட டிரைவரா வேலை பார்த்தேன். வேலை நேரத்தில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கு. நானும் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். அவ்வளவுதான். அதை தாண்டி அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. முதல்ல இங்க இருந்து 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. அப்படியே உன்னை போட்டேன்னு வச்சுக்கோ ராஸ்கல். ஏய் அப்பாவி போய் ஏமாத்துற திருட்டு பாயல. எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசுற? ஏய் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது ஃப்ராடு பாயல. கோடி கோடியை சேர்த்து வச்சிருக்கிறல. பேசுறபடி அந்த பணத்தை அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதானடா. நம்பிக்கை துரோகம் பண்ணடா. டேய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்காக தான் உள்ள போனா. தபார் உன்னை விட மாட்டேன். மரியாதையை பணத்தை கொடுத்துரு. இல்ல நடக்கவே வேற. டேய் ஆர்மர் கை வை. டேய் உன்னை உயிரோட விட மாட்டேன். டேய் ஆர்மர் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டா அதுக்கு பேரு டார்ச்சரா? அவ ஒரு கட்டத்துக்கு மேல அவனால அதை தாங்க முடியாம உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக தப்பான வேலையை பண்ணிட்டான். அப்பா என்ன பண்ணாரு? என்னாச்சு? ஏதாவது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா. அவன் வேலை செஞ்ச இடத்துல அந்த ஓனரோட பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு. அதுல அடிபட்ட ஆள் செத்து போயிட்டான். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்டான். ஓ அந்த பணம் வரும்னு தான் எங்க கிட்ட அவ்வளவு திமிரு காட்டினாரா? பாத்தீங்களா யாருக்கும் தெரியாம எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்காரு. யாரோ பண்ண தப்புக்கு இவரு பணத்தை வாங்கிக்கிட்டு ஆள் மாறாட்டம் பண்ணிருக்காரு. அங்கிள் இப்ப அப்பா எங்க இருக்காரு? இப்ப அவன் ஜெயில இருக்கான். ஜெயிலியா? என்ன அங்கிள் சொல்றீங்க? ஜெயிலியா இருக்காரு? ஆமாப்பா. அந்த பழி ஏத்துக்கிட்டு போயிட்டான். சரி ஒத்துக்கிட்டு போயிட்டாருன்னே வச்சுக்குவோம். அந்த பணம் எங்க? டேய் ராஜா, உனக்கு பணமாடா முக்கியம். அவரை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு பாருடா. என்னமோ வேற யாரோ அவரை கோத்து விட்டு உள்ள தூக்கி போட்ட மாதிரி சொல்றீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரே தானே இந்த வேலையை பார்த்திருக்காரு. அங்கிள் ஆனது ஆயிடுச்சு. அந்த பணத்தை வாங்கி கொடுங்க. நான் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கேன். அந்த ஓனரு பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். உங்க அப்பா இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருக்காருன்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் சிரிக்கிறீங்களேடா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாரு. நக்கலு நையாண்டி கிண்டலு கேலி அப்பப்பா. இதுல அப்பப்ப பிலாசபி கொடுமை வேற. வட்டிக்கு பணம் விடுறது தப்புன்னு சொன்னாருல்ல. இப்ப இந்த ஆளு மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்காரு? இவரு குறுக்கோடியில போய் பெருசா அடிக்கணும்னு பாத்திருக்காரு. அதான் ஆண்டவன் அவருக்கு பெருசா ஆப்படிச்சிட்டான். எப்படியாவது எங்க பணத்தை கொடுத்துட்டு எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுடணும். நாங்கெல்லாம் எங்கேயாவது போயிடணும். அதான் அவருடைய ஆசை. அதுக்குதான் இன்னைக்கு அவருக்கு இந்த நிலைமை. எங்களை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு அவர் நினைச்சதுனாலதான் கடவுளே அவரை உள்ள அனுப்பிட்டாரு. ஏய் ரவி ரவி, ஏய் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இதுவாடா நேரம்? ஏய் ராஜா ராஜா, ஏய் பாரு டேய், அநியாயமா உங்க அப்பாவை தூக்கி உள்ள வச்சுட்டானுங்கடா. அந்த ஓனர் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டான்டா. டேய் ரவி, அந்த அல்லான் ஜெயில இருந்து திரும்பி வருவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லடா. மா டேய் புள்ளைங்களாடா நீங்க? உங்களை எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. நாக்கு கூசுது. நீங்க ஒண்ணும் எங்களுக்கு எதுவும் செஞ்சு கிழிக்க வேண்டாம்டா. என் புருஷனை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்ற கேட்டுக்கோடா. நீங்க எல்லாரும் வந்து என் கால்ல விழுந்து மன்னிச்சிடுன்னு சொல்லி கதறக்கூடிய நாள் கூடிய சீக்கிரம் வரும். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உங்க எல்லாரையும்.
இத்தனை நாளா அவரு கோவப்படும் போதெல்லாம் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தாண்டா தெரியுது, நீங்கள்லாம் எதுக்குமே உதவாத மக்கி போன குப்பை குப்பை பயலுகளா. அவன் பணம் தரேன்னு சொன்னதை நம்பி தானடா நான் இதெல்லாம் பண்ணேன். இல்ல மார்க்கு, அவன் நம்மளை ஏமாத்திட்டான். உங்களை பணைய வச்சு அதுல கிடைக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. அதுல வர பணத்தை வச்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப அடுத்து என்ன பண்றது? அந்த இன்ஸ்பெக்டர், ஓனரு எல்லாருமே கூட்டு களவாணிங்க. பணத்தையும் தரல, நீ அந்த ஆக்சிடென்ட பண்ணலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா அதை ஒத்துக்கல பாவனுங்க. போனாலே துரத்தி அடிக்கிறானுங்க. சரி, அபிமன்யுவை பாத்தீங்களா? பார்க்காம இருப்போமா? அவரு வடநாடு போயிட்டாரு, வர்றதுக்கு 2 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதான் இந்த கேஸ ரீஓபன் பண்றதுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கோம். ராஜேந்திரன் ஒரு பெரிய வக்கீலா, அவரு உங்களுக்காக வாதாடி எப்படியாவது இதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துருவாருங்க. ஆமாமா இருக்கு, உன்னை வெளியில கொண்டு வர எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். என்ன நடந்ததுன்ற உண்மையை மட்டும் கோர்ட்ல சொல்லிட்டு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏதோ 2 நிமிஷம் பேசிட்டு வருவான்னு பார்த்தா மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க. பாப்பா, நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வரதா இருந்தாலும் அது என்ன தாண்டி தான் வரும். நிச்சயமா இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் உங்களோட தாங்க போவேன். அது வரைக்கும் நான் இங்க இருந்து அசைய மாட்டேன். என்னங்க பாக்குறீங்க? உங்களை ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாம் நீங்க பொழைக்க மாட்டீங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு முன்னால நான் போய் செத்துடலான்னு நினைச்சேங்க. ஆனா நான் இப்ப அந்த சீதா இல்லைங்க. ஏன் ராம மட்டும்தான் சீதாவை வீட்டு கொண்டு வரணுமா? இந்த சீதா தன்னோட ராமனை வீட்டாம விட மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. என்னங்க? யாரு? வக்கீல் ராஜேந்திரன். எங்க ஆளை காணோம்? ஜட்ஜி வந்த பிறகுதான் இன்னைக்கும் வருவார் போல. அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு, நல்லா தெரியுமா? அவர்தான் உங்களுக்காக வாதாடுறவரா? ஆமாங்க ஐயா. என்னாச்சுன்னு தெரியல. சரி, அவர்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. இந்த வழக்கை நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன். நாளைக்கும் யாரும் ஆஜராகலன்னா மனுவை தள்ளுபடி செய்வதை தவிர வேற வழி இல்லை. The court is adjourned. என்னண்ணே, அவரு நிச்சயமா வந்துருவாருன்னு சொன்னீங்க, இப்படி பண்ணிட்டாரே. அதாம எனக்கும் தெரியல. அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வராம இருக்க மாட்டாரே. சரி, என்னன்னு போய் நேர்லயே பார்த்தலாம். வா வா. ஐயா நம்ம கேஸ்ல ஆஜராகிறேன்னு சொன்னாரு, இன்னைக்கு வரவே இல்லையே. அப்படியா? எந்த கேஸ்? இந்த கார் ஆக்சிடென்ட் கேஸ். பேர் மார்கண்டையன். நீங்க சொல்ற மாதிரி சாரோட ஷெட்யூல்ல எதுவுமே இல்லையே. கொஞ்சம் நல்லா பாருங்க தம்பி. நேத்தா அவர்கிட்ட வந்து எல்லா விவரமும் பேசணும். அவர் இன்னைக்கு கட்டாயம் வந்து ஆஜராகணும்னு சொன்னார்.
அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு அவர் இன்னைக்கு வரவே இல்லையேப்பா. ஐயா அங்க வரலனா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் தம்பி. ஐயாவை கொஞ்சம் பார்க்க முடியுமா? இல்லங்க, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாது. நீ என்னப்பா அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போய் அவரை பார்த்து நீ பசங்க இருப்பா. கண்டிப்பா வாமா, நீ சீதா வாமா. ஹலோ நில்லுங்க சார், சொல்ல உள்ள வந்துட்டாங்க சார். வணக்கம் சார். வாங்க. என்ன வேணும்? என்னங்க ஐயா, என்னன்னு கேக்குறீங்க? என்னோட வீட்டுக்காரருக்காக நீங்க ஆஜராகிறேன்னு சொன்னீங்களே. இந்த கேஸ விசாரணை பண்ணணும்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நான் பணத்துக்காக தான் குத்தத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேங்கிறது என்னோட மனைவிக்கு தெரியாது. அதை கேட்டதும் அவ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. பணம் முக்கியம் இல்ல, நான் தான் முக்கியம்னு சொல்லி மறுபடியும் இந்த கேஸ ஓபன் பண்ணிருக்காங்க. தப்பு செய்யாத நான் ஜெயில இருக்க கூடாதுன்னு என் மனைவி நினைச்சதுதான் காரணம். யுவர் ஆனர், முதல்ல இந்த மார்க்கண்டேயன் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. பணத்துக்காக வேண்டி போலீஸ், கோர்ட் அத்தனையும் ஏமாத்தி சட்டத்தை அவமதிச்சிருக்காரு. அந்த காரணத்துக்காக என்ன தண்டிக்கணும்னா அவர் சொன்னபடி எனக்கு பணம் கொடுத்துருக்கணும் இல்லையா? அவர்தான் பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டாரு. யுவர் ஆனர், அது ரெண்டாவது பட்சம் தான். அதை பத்தி நம்ம பின்னால விசாரிக்கலாம். இப்ப இந்த மார்க்கண்டேயன் சொன்னது 1 வருஷம் தான். ஆனா உண்மையில் நடந்தது வேற. அத நான் இந்த கோர்ட்டுக்கு சொல்ல போறேன். எஸ் ப்ரொசீட். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க காரை ஓட்டிட்டு போயிருக்கீங்க, விபத்தை உண்டாக்கி இருக்கீங்க, உங்களை கைது பண்றாங்க. நீங்க அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க நண்பர் நீலகண்டன் உங்களை பார்த்திருக்காரு. அவரு உங்ககிட்ட ஒரு திட்டத்தை வேற சொல்றாரு. என்ன திட்டம் சொல்லவா? இத காரணமா வச்சு உங்க முதலாளி கிட்ட ஒரு பெருந்தொகையை பிளாக்மெயில் பண்ணி வாங்கலான்னு சொல்றாரு. அத நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. உங்க நண்பர் என்னுடைய கட்சிக்காரருக்கு போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணி 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, இல்லைனா இந்த கேஸ ரீஓபன் பண்ணி உங்க பொண்ணு தான் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணதா சொல்லி மிரட்டி பணம் கேட்டிருக்காரு. நாங்க கேட்டபடி பணத்தை கொடுத்துட்டா இந்த கேஸ யாரும் எடுக்க முன் வரல. இந்த கேஸ தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். உங்க சார்புல நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நான் எந்த தப்பு பண்ணல யுவர் ஆனர். உங்க பக்கத்துல அதுக்கான ஆதாரம், சாட்சி ஏதாவது இருக்கா? ஏற்கனவே குற்றத்தை ஒத்துக்கிட்டு தான் நீங்க உள்ள போயிருக்கீங்க. இப்ப திடீர்னு புதுசா வந்து மாத்தி சொல்றீங்களே, எதுக்காக இப்படி பண்றீங்க? உண்மை எதுவா இருந்தாலும் அதுக்கான ஆதாரம் வேணும்ல? யுவர் ஆனர், அப்படி விசாரிச்சு சொல்ல இங்க எதுவுமே இல்லை யுவர் ஆனர். உங்களுக்காக வாதாட வக்கீல் யாரும் இல்லையா? நான் இருக்கேன் யுவர் ஆனர். சாரி யுவர் ஆனர், கால தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். என்ன விஷயம்? நான் மிஸ்டர் மார்க்கண்டேயன் சார்பா ஆஜராகிறேன் யுவர் ஆனர். யாரு? நீயா? என்ன எதிர்த்தா? ஆமா சார், உங்ககிட்ட கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் உங்ககிட்டயே இறக்கி காட்டலாம் தான். ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்கா? நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த நம்பிக்கையில தான் சார் நான் இந்த கேஸையே எடுத்திருக்கேன். உங்க ஜூனியர் நான் ஜெயிச்சா உங்களுக்கு தானே பெருமை. என்னம்மா ஈஸ்வரி, கோர்ட்டுக்கு டைமுக்கு வர தெரியாதா? சாரி யுவர் ஆனர், ஒரு சின்ன ஆதாரத்தை கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
நான் இப்ப இத கோர்ட்ல பிரசன்ட் பண்ணனும்னு கேட்டுக்கிறேன். ப்ரொசீட். வக்கீல் சார், என் பொண்ணு தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது. அதுக்காக சரண்டர் ஆக சொல்லி மார்க்கெட்டுக்கு 30 லட்ச ரூபா பணம் தரதா பேசியிருந்தேன். பிறகு அந்த ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இனி எதுக்கு பணம் கொடுக்கணும்னு நான் கொடுக்கல. அவன் இப்படி மறுபடியும் கேஸை ஓப்பன் பண்ணுவான்னு நான் நினைக்கல சார். அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாங்க. தப்பு யாரு பண்ணுனாங்கன்றது முக்கியம் இல்லை, கோர்ட்ல யாரு தப்பு பண்ணாங்கன்னு நிரூபிக்கிறோமோ அதுதான் முக்கியம். அதை நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாத. டிரைவர் சீட் வலது புறத்தில் தான் இருக்கும். எந்த ஒரு டிரைவரும் வண்டியை நிறுத்திவிட்டு முன் சீட்டில் வலதுபுற கதவை திறந்துதான் இறங்குவார்களே தவிர இடது பக்கம் இறங்க மாட்டார்கள். மார்க்கண்டேயன் இடதுபுற கதவை திறந்து இறங்கியதால் சம்பவம் நடந்த பொழுது அவர் வண்டி ஓட்டி இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் டிரைவர் சீட்டிற்கு பக்கத்து சீட்டில் தான் இருந்தார். அங்கு இருந்துதான் இறங்கி இருக்கிறார். காரை ஓட்டிய அந்த மற்றொரு நபர் காரின் வலதுபுறத்தில் இருந்துதான் இறங்கி இருக்க வேண்டும். அவரை சாட்சி சிங்காரத்தால் நிச்சயம் பார்த்திருக்க முடியும். ஆகையால் என்னுடைய கட்சிக்காரர் மார்க்கண்டேயனை குற்றமற்றவர் என விடுவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராஜேந்திரன், நீங்க எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா? நோ யுவர் ஆனர். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். சார், இந்த சவுந்தர் ரவுடி பைய ரெடி பண்ற சாட்சி எல்லாம் இப்படிதான் சார் இருக்கும். நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்களே சாட்சி ரெடி பண்ண அவன் லாய்க்கே இல்லைன்னு. இப்படி ஒரு முக்கியமான கேஸுக்கு மறுபடியும் அவன்கிட்ட போய் இப்படி ஆயிடுச்சே சார். உங்க மச்சான்னு சொல்லி அவனுக்கு பிசினஸ் கொடுத்தா பாருங்க எப்படி சொதப்பி வச்சிருக்கான். என்ன பெருசா சாதிச்சிட்டத நினைப்பா? இருக்கு உனக்கு. குருவே சரணம். காவல்துறை அதிகாரி சதீஷ்குமார். 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இன்ஸ்பெக்டர், நீங்க அரவணைப்பா பேசுற மாதிரி பேசி பணத்தை வாங்கி கொடுக்க நான் கேரண்டின்னு சொல்லி அவரை பிக்னிக் கூட்டிட்டு போற மாதிரி உங்க ஜீப்ல ஏத்தி நீங்க ரிமைண்ட் பண்ணிருக்கீங்க. அவரு தப்பிச்சதும் நீங்க தனிப்பட அமைச்சு தீர விசாரிச்சு பொறி வச்சு புடிச்சதெல்லாம் நடக்கவே இல்லை. என்ன சார்,
அப்படியே மறு ஒளிபரப்பு பார்த்த மாதிரி இருக்கா? நோ நோ நோ, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. 10:30 மணிக்கு ஏக்நாத் எக்ஸ்பிரஸ்ல 5ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்ல இவர் உட்கார்ந்திருந்தாரு. சார் இல்ல சார். எங்களை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சு தப்பிக்க பார்த்தாரு. நாங்க தான் இவர் விரட்டி பிடிச்சோம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இதுல சென்ட்ரல் ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. 25ஆம் தேதி ராத்திரி 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இவங்க யாருமே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகல. சென்ட்ரலுக்கு வரதுக்கு முன்னாடியே வழியிலேயே நின்னு போனதுனால அந்த ட்ரெயின் அன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ். இதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. போங்க, உங்களை அனுப்புனவங்க கிட்ட போய் சொல்லுங்க. கோர்ட்டுக்கு உள்ள மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கு வெளியவும் ஈஸ்வரிய ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. போங்கடா. ஆரம்பிங்க. யுவர் ஆனர், மார்க்கண்டேயன் கேஸ் மொத்தமாகவே ஜோடிக்கப்பட்டதென்று தெரிகிறது. அவரை தயவு செய்து உடனடியாக விடுதலை செய்யுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இது சம்பந்தமா நான் ஒரு சாட்சிய விசாரிக்க விரும்புறேன். எல்லாம் முடிஞ்சு போன நிலையில இதென்ன புதுசா ஒரு சாட்சியை கொண்டு வரீங்க? இது சம்பந்தமா இதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் இதை ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க தான் அதை சரியா கவனிக்காம விட்டுட்டீங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்தாச்சு. யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர்.
அந்த ஆளுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒண்ணு, அவர் இடிச்சத அந்த ஆள் பாத்துருக்கணும். இல்லனா அவருக்கு பணம் கொடுத்து இப்படி சொல்ல வச்சிருக்கணும். செத்து போன பையனோட அப்பா அவரு, அதனால அவரு சொல்றதுதான் கோர்ட்ல எடுத்துப்பாங்க. இப்ப எதுவும் அவங்க கிட்ட பேச வேண்டாம். இல்ல, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். வேண்டாமா? இல்ல, அந்த ஆளுகிட்ட நான் பேசி ஆகணும். நீங்க இப்ப அவர்கிட்ட என்ன பேசினாலும் அது நமக்கு எதிராக திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு வேண்டாமா? இல்ல, அவர்கிட்ட பேசாம நான் வரதா இல்ல. ஒரு நிமிஷம். ஒரு அப்பனா இருந்துகிட்டு எப்படி உங்களால இப்படி ஒரு பொய் சொல்ல முடிஞ்சது? ஏன் புருஷனுக்கு விடுதலை கிடைக்கணுங்கிறது 2ஆம் பட்சம்தான். ஆனா உங்க புள்ளைய அநியாயமா இடிச்சு கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணாம அவங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க. நீங்களா நல்லா இருப்பீங்களா? செத்து போன புள்ளையோட ஆத்மா கூட உங்களை மன்னிக்காது. உங்க வாழ்க்கை முழுக்க இந்த குற்ற உணர்ச்சியோட ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ வேண்டியிருக்கும். உங்க புள்ளையோட போட்டோ பார்க்கும் போதெல்லாம் அவனை கொன்னவங்கள தப்பிக்க விட்டுட்டோமேனு உங்க உள் மனசு உங்களை உறுத்தாதா? ஒரு நாளாச்சும் உங்களால நிம்மதியா தூங்க முடியுமா? உங்க புள்ள உங்களை மன்னிக்கவே மாட்டான். இல்லம்மா, என் புள்ள இதை ஏத்துப்பாமா? அவனோட ஒரு சம்பாத்தியத்துலதான் நாங்க மொத்த குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எனக்கு மூத்த பொண்ணு இருக்கா, அடுத்து இன்னும் 2 பொண்ணுங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ வயசுல ரொம்ப சின்ன பொண்ணுமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. நியாயத்துக்கு உன் கால்ல விழுந்து நன்றி சொல்லணுமா? நீங்க பெரியவங்க, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நான் குற்றவாளி கூண்டுல நின்னுட்டு இருந்தேனே, அதுக்கு காரணம் நான் பெத்த 4 பிள்ளைங்க தான். அவங்க தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இப்ப வெளியே வந்திருக்கேன்னா யாரோ பெத்த பொண்ணு நீதாமா காரணம். உன்னை பெத்ததுக்கு உன் அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படணுமா. உன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு புள்ள இல்லையேன்னு வருத்தமா இருக்குமா. ரொம்ப நன்றிமா. எனக்கு எதுக்கு சார் நன்றி? நீங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது எங்கேயோ மேல இருக்கிற என் அப்பாவோட காதுக்கு இந்நேரம் போய் கேட்டிருக்கும். இது போதும் சார். நீங்க நிஜமாவே நன்றி சொல்லணும்னு நினைச்சா நீங்க நன்றி சொல்ல வேண்டிய ஆள் நான் இல்ல. இதோ உங்க கூட இருக்கிற உங்க மனைவிக்கு தான் சொல்லணும். அந்த ஆளு கொடுக்க வேண்டிய 30 லட்சத்தை தரேன்னு சொல்லியும் கூட அதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை வெளியில எடுத்தே ஆகணும்னு ஓயாம போராடினாங்களே, இவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். சத்யவான் மனைவி சாவித்திரியோட புராண கதைகளை நாம கேள்விப்பட்டிருப்போம். யமன் கிட்டயே போய் தான் புருஷனோட உயிரை மீட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சாவித்திரியோட நிஜ உருவம் உங்க வைஃப் தான். நீ வேணா இத பெருந்தன்மையா சொல்லலாமா? நீ மட்டும் இல்லாம போயிருந்தா எங்க நிலைமை என்னவாயிருக்கும்? எங்களுக்காக உன்னோட சீனியரை எதிர்த்து வாதாடி உன்னோட லா கரியரையே பணைய வச்சிருக்க. பல நேரங்கள்ல உண்மை ஜெயிக்காம போயிருக்கோம். என்ன ஆனாலும் உண்மைதான் ஜெயிக்கும்னு ஒரு சில பேர்
அசாத்திய நம்பிக்கையோட இருப்பாங்க பாருங்க, அவங்கள பார்த்து அந்த உண்மையே ச்சே இவங்களுக்காக நாம இல்லனா நாளைக்கு உண்மைங்கிற ஒரு விஷயத்தையே யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அதுவே இறங்கி வந்துரும். அப்படி உண்மையே பார்த்து இறங்கி வந்த ஆளுங்க தான் நீங்க 2 பேரும். சரிம்மா, உன்னோட ஃபியூஸ் என்னன்னு சொல்லு. உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன் கூட சேர்ந்து நாங்க தான் போட்டோ எடுத்து அதை எங்க வீட்ல மாட்டி வச்சுக்கணும். என் போன்ல அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது, போன்ல பண்றேன், அப்பப்ப எடுத்து பாத்துக்கோங்க.